சார் ஒரு சித்து வேலை பார்த்துட்ருக்கார் போல இருக்கு. அது இன்றைக்கி எபிசோடில் ரஞ்சித்தை எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணோடனே ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்கிட்டையும் மஞ்சள்கிட்டையும் அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் நாமினேஷன் முடிஞ்ச உடனே ஜாக்லின் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, யார் அந்த 2 பேர் நம்மளை நாமினேட் பண்ணவங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ வந்து ரஞ்சித் சார் இப்படி ஓர கண்ணால் அப்படி கண்ணை அப்படி காட்டுறாருன்னா பவித்ராவை பார்த்து. உடனே ஜாக்லின் வந்துட்டு அப்படி ஷாக் ஆகிருக்காங்க. ஏன்னா பவித்ரா தான் உன்னை நாமினேட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குறாரு போல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஜெஃப்ரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பட் என்னன்னா ஆக்சுவலாக ஜெஃப்ரி தான் நாமினேட் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் நாமினேட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன சண்டை வந்த உடனே ஜெஃப்ரி என்னை நாமினேட் பண்ணுவான்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்கிட்டையும் மஞ்சள்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி வந்து பேட்ஜ் வச்சு வாயை தச்சிருவேன்னு சொன்னதை வந்துட்டு சௌந்தர்யா வந்து விஜய் விஷால்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன பேட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ விஜய் விஷால் வந்து சொல்லி கொடுக்குறாரு, நீ அந்த பேட்ஜை போடலைல, அதனால தான் பேட்ஜை வச்சு உன் வாயை தச்சிருவேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் அந்த ரீசனை சொல்கிறாரு. ஸோ ரஞ்சித்தோட சுயரூபம் வெளியில் தெரிஞ்சிட்டே இருக்குது. இனி 1 வீக்கில் ஒரு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.